வணக்கம் மக்களே. நடிகர் சூரிய பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி இப்போது கதாநாயகனாக பல படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் அவர் சமீபத்தில் சைன் செஞ்ச படம் தான் மண்டாடின்ற படம். இந்த படத்தோட படப்பிடிப்பில் தான் விபத்து ஏற்பட்டிருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை படத்தோட 2 பாகங்களிலும் ஹீரோவாக நடித்த சூரிக்கு இதுக்கப்புறமா கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாமே ஹீரோவாக தான் இருக்குது. இப்போது காமெடியனாக நடிக்க யாருமே அவரை கூப்பிட்றதில்ல, அவரும் அதை விரும்புவதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கதையாக உருவாகி வந்துட்டுருக்குது மண்டாடி படம். இதில் சூரி ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. மதிமாறன் புகழேந்தி படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் சுகால், மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூரி வித்தியாசமாக முடிவெடுத்து இதுவரை நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மண்டாடி படத்தோட படப்பிடிப்பு ராமநாதபுரத்தின் தொண்டி என்கிற கடல் பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கியுள்ளது. இதில் படகில் இருந்த 2 பேர் எதிர்பாராத விதமாக கடலில் மூழ்கினர். இவரை போராடி கடலிலிருந்து மீட்டுவிட்டனர். மண்டாடி படத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் நடிகர் சூரிக்கும் ஒன்றும் ஆகவில்லை என்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதை தாண்டி படகுடன் சேர்ந்து படப்பிடிப்புக்கு பயன்படுத்திய கேமராக்கள் உட்பட சில சாதனங்கள் கடலில் மூழ்கியுள்ளது. இதனால் படக்குழுவிற்கும் பல லட்சம் மதிப்பிலான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் விபத்து ஏற்பட்டு குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த படத்தின் தலைப்பே பலருக்கும் புரியவில்லை. இது தெரிந்தால் ஏன் கடலில் படப்பிடிப்பு நடந்தது என்பதையும் படக்குழு ஏன் படகில் படப்பிடிப்பை நடத்தினர் என்பதும் தெரியும். பொதுவாக கடலில் மீன்பிடிக்க செல்கையில் எங்கெல்லாம் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதையும் காற்றும் மற்றும் மழையின் நீரோட்டத்தை நன்கு கண்டறிந்து மீன் வரத்தை கணிக்கும் அறிவையும் அனுபவத்தையும் கொண்டவரைத்தான் மண்டாட்டி என்றும் அழைப்பார்கள். இவர்கள் மீன்பிடிக்க செல்லும் படகினை வழி நடத்துபவராக இருப்பார்களாம். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளில் மண்டாட்டி என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.